இந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ கேஷுவலா யார் உள்ள வரா பாருங்க இந்த வீடியோல. ஜாலியாக வர்றாரு சார். யாரா பிடிச்சி எடுத்துட்டு வராங்களா உள்ள? எவ்வளோ நேரம் பெல் அடிச்சுட்டு நிற்கிறாருன்னு பாருங்க இந்த வீடியோவில் எல்லாரும். ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருப்பாருல்ல மேம்? ரொம்ப நேரம் அடிச்சுட்டு. பெல் அடிக்கிறாரா, கதவை தட்டுறாரா? மேலே கேமரா வர பார்ப்பாரு. எவ்வளோ நேரம் கழிச்சு போய் கதவை திறக்கிறாங்க பாருங்க. இவங்களா பிடிச்சி இழுத்துட்டு போய் ட்ராப்குள்ளே மாட்ட வச்சு தவிர இவ்வளோ நேரம் கழிச்சு தான் அவங்க டோரே திறப்பாங்க. இன்னும் திறக்கல தானே? இப்போ தான் டோரை திறக்கிறாங்க. இது ஒன்று. ஹாய் ப்ரோ. ஓகே, இன்னொன்று இருங்க. இது யார் மேம் இந்த வீடியோவில் இருக்கிறது? அஷ்மிதா. யார் அவங்க வீட்டுக்கு நைட்டு வந்தான்னு அன்றைக்கி நம்ம கம்ப்ளைண்ட்டில் சொன்னோம். அவங்களா தான் இவங்க வீட்டுக்கு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு அதோ எவிடன்ஸ் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ எல்லாம் சும்மா நினச்சிட்டு இருக்காங்களா? எனக்கு புரியல, நிஜமாவே. ஆக்சுவலி இல்லை மேம், கேசஸ்க்கு எங்களுக்குன்னு எத்திக்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனலிசம் இருக்குது. அதனால தான் சில விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் ராங் சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது. காட்டிட்டாங்கல்ல, இது எப்பயோ தெரியும் எங்களுக்கு. பட் நாங்கள் ஏன் பேசாமல் இருக்கோம் மேம்? ஒன்னே ஒன்று மேம், இப்போ விஷ்ணு போன அட்வொகேட்டாக இருக்கட்டும், அஷ்மிதா போன அட்வொகேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே தெரியும் மேம் எங்களுக்கு. ஆமாம், ட்ரூ. உங்களுடைய சர்க்கிள் அட்வொகேட்ஸ்னா எல்லாம் எப்படி ஒரே, ஏன்னா மேம் இங்கே வந்து கேஸ்ட் ரிலீஜியன் எல்லாம் கிடையாது மேம். இது வரைக்கும் அஷ்மிதா லீகல் டீம் நம்ம நேரடியாக அப்படி போனது கிடையாது. பட் விஷ்ணுவோட லீகல் டீம் யாரு அன்னைக்கு எல்லாமே தெரியும் மேம். இன்னும் நல்லா நான் சொன்ன திரும்ப நம்ம வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்ல நாங்கள் பிரியல, ரிலிஜன் பேஸ்ல நாங்கள் பிரியல. அட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் அட்வொகேட்ஸ். அவ்வளோதான் விஷயம். அந்த யாருக்காச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக நிற்க தான் செய்வோம். அவங்க இதையே சொன்ன மாதிரி என்கிட்ட கால் பண்ணி பணம் கேட்டாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லலையே. எங்கள் லீகல் டீமை சார்ந்த ஒருத்தர் நேரடியாக போய் மீட் பண்ணப்போ 2,50,000 கேட்டாங்க ஃபார் க்ளோஷர்னு. நான் திரும்ப சொல்கிறேன், இது நாளைக்கு ஒரு வேளை டேர்ன் எடுத்தால் எப்படி வெளில வரும் பாருங்கள். அந்த இடத்துல நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. யார் மேலே சொல்கிறாங்களோ ஓகே, அந்த இடத்துல ஒரு வேலை யாரை ஒருத்தர் செட் பண்ணி ஓகே அவங்ககிட்ட போய் நான் தான் இவங்ககிட்ட போய் பணம் கொடுக்க போனேங்கன்னு சொன்னாங்கன்னா வெறும் வாய் வார்த்தை இஸ் நாட் கோயிங் டு பி எவிடன்ஸ்.